இன்றையிலிருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் அறிவிக்கப்பட்டு வருது. என்னதான் நமக்கு மழை பொழிவுகள் இல்லாம இருந்தாலும், இன்றையிலிருந்து நெறைய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக தமிழ்நாடு முழுவதுமாக மழை வாய்ப்பு அதிகரிக்குமானா, கண்டிப்பா கிடையாது. சில மாவட்டங்கள்ல மட்டும் தான் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 5லிருந்து 8 மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள எதிர்பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு எங்கெங்கெல்லாங்க நமக்கு மழை வரும் அப்டின்னா, உள் மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாக தொடங்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டத்துல ஒரு சில இடத்துல கனமழை அப்படிங்கிறது இன்று முதலாகவே அதிலும் குறிப்பாக மாலை இரவு நேரங்கள்ல பலத்த மழை தீவிரமடையும். சில இடங்கள்ல காற்றுடன் கூடிய கனமழையும் கண்டிப்பா பதிவாகிறோம். சரி, எந்தெந்த பகுதிகள்ல இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்டின்னா, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம். இங்க வந்து அதிக மழை பொழிவ எதிர்பார்க்கலாம். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட பகுதிகள்ல கனமழை நிச்சயமாக ரொம்ப தீவிரமா இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில மழை பகுதியா கனமழை கிடைக்கும். கரூர், நாமக்கல்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில வடக்கு பகுதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழையும், தெற்கு பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதாவது நம்ம தெளிவா நம்ம சொல்லிர்றோம். எந்த பகுதிகளுக்கு மட்டும் மழை கிடைக்கும், எந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து சென்னை பக்கம் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில பலத்த மழை அதிகரிக்கும். குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல இந்த மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல ஜூன் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள்ல தான் மழை பொழிய வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுவரைக்கும் பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கப் போகுது நண்பர்களே. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில நமக்கு மழை வாய்ப்புகள் பெரும்பாலான பகுதிகள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், பகுதியாகவே சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். கனமழை பொறுத்தவரை ஜூன் 3க்கு அப்புறம் தென் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவுல தென்மேற்கு பருவமழை தீவிரமாகதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் அனைத்து இடங்களிலும் இந்த கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிரும். இந்த வருஷம் நமக்கு கூடுதல் மழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுனால, ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்தாலும், மழைன்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு கூடுதல் மழையாக தான் கிடைக்கும். போதுமான அளவு நமக்கு மழையினுடைய தாக்கம் நிச்சயமா இந்த வருஷத்துல இருக்கும். தென்மேற்கு பருவமழை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டம் தான். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல பகல் நேரங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். மிக கனமழை இங்கெல்லாம் எதிர்பார்க்கலாமான்னா, கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், அதைத் தொடர்ந்து நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில பெரும்பாலான பகுதிகள்ல வானம் மேகமூட்டமும், ஏதாச்சும் சில இடங்கள்ல மட்டும் தான் அந்த மிதமான மழை பொழிவ நம்ம ஜூன் 2க்கு அப்புறம் எதிர்பார்க்கணும். டெல்டாவுல வந்து அதிக மழைக்கான வாய்ப்பு கிடையாது. மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம். அப்ப தமிழ்நாட்டுல எந்தெந்த பகுதிகள்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே நம்ம தெளிவா பார்த்திருக்கிறோம். நேற்றைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைக்கு நீங்க காலை நேர வானிலை அறிக்கை போய் கேட்டீங்கன்னா, எந்தெந்த தேதியில, எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்னும் உங்களுக்கு விலாவாரியாக மழை எப்பொழுது பதிவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. எந்த வானிலை அறிக்கையும் நீங்க தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பா நமக்கு மழை வாய்ப்புகள் இந்த ஜூன் முதல் வாரத்தில அதிகமாகவே தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.